ஸ்ரீ அக்ஷய் விலாக்ஸ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பக்கோடா குழம்பு செய்வதற்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதற்கு வாணலியில் சிறிது எண்ணெய் விட்டு தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்துட்டு அதில் மல்லித்தூள், வத்தல் பொடி சேர்த்து நல்லா பொன்னிறமாகும் வரை வறுத்து அதை நல்லா ஆற வைத்து மிக்சியில் நைஸாக அரைத்து கொள்ளவும். நான் இந்த குழம்பு செய்வதற்கு 2 சின்ன பாவைக்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பீஸ் மாங்காய் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிந்தவுடன் அதில் எல்லா காய்களையும் போட்டு வதக்கி நன்றாக வதங்கின உடனே அதில் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்து வேக வைத்தேன். வேக வச்சு எடுத்ததும் அதில் நம்ம அரைத்த பேஸ்ட்டையும் போட்டு உப்பு போட்டு குழம்புக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். நன்றாக கொதித்ததும் எண்ணெய் பிரிந்து வந்தவுடனே அதில் எடுத்து வைத்த பக்கோடாவை சேர்த்து 1 நிமிடம் சிம்மில் வைத்து கிளறி இறக்கவும். டேஸ்டியான பக்கோடா குழம்பு ரெடி. சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். காய் வேண்டாம் என்றால் காயை தவிர்த்து விட்டு சின்ன வெங்காயம், முருங்கைக்காய் சேர்த்து இந்த குழம்பும் ரெடி பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் அடுத்த பதிவில் ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுக்குறேன். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. இந்த பக்கோடா வைத்து சாப்பிடலாம். நான் இன்றைக்கி வீட்டில் காய் இருந்ததுனால பீன்ஸ், முட்டைகோசும் சேர்த்து ஒரு பொரியல் செய்துக்கிட்டேன். பொரியலுக்கு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல், வத்தல் பொடி, ஜீரகம், பூடு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பீன்ஸ், முட்டைகோசையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து அதில் பீன்ஸையும் முட்டைகோசையும் போட்டு நன்றாக வதக்கி நல்லா வதங்கியதும் சிறிது தண்ணீர் தெளித்து உப்பு போட்டு வேக வைத்து வெந்ததும் அரைத்து வைத்த தேங்காய் துருவலை போட்டு பச்சை வாசனை போகும் வரை கிளறி இறக்கவும். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வதற்கு நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து அதில் பெருங்காயம், வத்தல் பொடி உப்பு எல்லாம் போட்டு கிளறி அதில் வேக வைத்த நெல்லிக்காயையும் சேர்த்து இறக்கினால் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்பவே அருமையான சுவையில் பக்கோடா குழம்பு, பொரியல், நெல்லிக்காய் ஊறுகாய் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.